ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, என்ன நடந்து கொண்டிருக்கிறது? என்ன நடந்தது? எப்படி இது ஆரம்பித்தது? எங்கிருந்து என்னை தொடர்ந்தது? எதனால் என்னை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறது? இப்படி உன் கேள்விகள் அதிகமாகிக் கொண்டேதான் போகிறது. நாளுக்கு நாள் மறைத்து வைக்கப்பட்டது எல்லாம் உன் கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்தாலும் உன் மனக்கதவுகள் திறக்காமல், உன் வாழ்க்கையில் மூடிய கதவுகள் திறக்கப்படாமல், வாழ்க்கையில் இருளுக்குள் மூழ்கியிருக்கும் உன்னை இப்போதாவது வெளிச்சத்திற்கு கொண்டு வரலாம் என்று உன் அன்னை உன்னை தேடி வந்திருக்கிறேன். வேதனைகள் தொடர்கிறது. பிரச்சனைகள் என்னை தலை நிமிராமல் தலையை தட்டிக்கொண்டே இருக்கிறது என்று வேதனைப்பட்டு இருளுக்குள் முடங்கிவிடாதே. வெளியே வா தங்கமே. எந்த தவறும் செய்திடாத நீ இருளுக்குள் எதற்காக மூழ்கி இருக்க வேண்டும்? தவறுகள் செய்தும் நெஞ்சை நிமிர்த்து கொண்டு அலையும் இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கும் நிலையில் யாருக்கும் எந்த துரோகமும் நினைக்காத நீயே தலை குனிந்து நிற்க வேண்டும். உன் வாழ்க்கை இப்போது சரியாக போகிறது. எல்லாம் சரியாகும் நேரம் உன் மனக்கதவை திறக்காமல் மனக்கதவை பூட்டி வைத்துக் கொண்டு இருளுக்குள் மூழ்கி இருக்காதே, தொடர வைக்காதே. இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்றுதான் நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த வருட பிறப்பில் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்க காத்திருக்கிறது. இந்த வருட முடிவில் நீ அனுபவித்திராத இன்பங்களே இல்லை என்ற நிலைக்கு நீ தள்ளப்பட போகிறாய். என் வாழ்க்கையா இது? நானா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? இது எல்லாம் நிஜம்தானா என்று உன்னை நீயே கிள்ளி பார்த்து கொள்ளும் நேரமும் வரப்போகிறது. நம்பிக்கை ஒன்றுதான் உன் ஆயுதமாக இப்போது இருக்கிறது. மற்ற அத்தனையுமே இழந்து விட்டாய். உனக்காக இருக்கும் அத்தனையும் இழந்து தனிமையில் தவித்துக் கொண்டிருக்கிறாய். உன்னை நம்பிக்கொண்டிருந்தவர்கள் அனைவருமே உன்னை இப்போது உதறிவிட்டு நீ ஒருவரை நம்பும் அளவிற்கு உன்னை தள்ளிவிட்டு போய்விட்டார்கள். இன்னும் அவர்களையே நினைத்து வருந்திவிட்டு உன் வாழ்க்கையை வேதனைப்படுத்தி கொள்ளாமல் இந்த தாய் சொல்வதை கேட்டு 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தை வாங்கு. உன் வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாக போகிறது. நல்லது நடக்கப் போகிறது. நல்லதை தட்டிவிடாதே. எப்போது எது நடக்கும் என்று கண்களை விரித்து வைத்துக் கொண்டு உன் வாழ்க்கையை கவனித்துக் கொண்டிருக்கும் உன் எதிரிக்கு முன்னால் நீயும் உன் பிள்ளையும் உன் சந்ததியும் வாழ வேண்டும் என்ற நம்பிக்கையோடு என்னை அழைப்பாயா? 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களை பெற்று 108 மூலிகைகள் கலந்த சாம்பிராணியை பெற்று செய்வினைக்கு பரிகாரமாக இருக்கும் ஆண் பெண் உருவத்தை பெற்று செய்வினைக்காகவே இருக்கும் சத்திய நாராயணா படத்தை உன் வீட்டில் வைத்து உன் வீட்டில் இருக்கும் இருளை இந்த வருட ஆரம்பத்திலேயே ஒழித்துவிடு. நம்பிக்கை என்பதை பிடித்துக்கொண்டு நல்ல வழியில் நடக்க கற்றுக்கொள். ஓம் சக்தி. நன்றி.